Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024க்கான நீட் ரிசல்ட் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. அதே நேரத்தில் 2024க்கான பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 2024ல மறுபடியும் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி அமைக்க போறாங்க. அப்ப இன்னொரு 5 வருஷத்துக்கு கண்டிப்பா நீட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த செய்தியோட 2024 ரிசல்ட் எப்படி இருக்கு, 2024 ரிசல்ட்டுக்கு அப்புறமா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை மட்டும் இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா கொடுக்க போறேன். 2022-23 கம்பேர் பண்றப்போ அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 500 எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா லெவல்ல 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 1 லட்சம் மாணவர்கள் 500க்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 650க்கு மேல அரௌண்ட் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆல் இண்டியா லெவல்ல சொல்றேன், 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2024ல 700க்கு மேல அரௌண்ட் 2,000 ஸ்டூடெண்ட்ஸ், 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டா எல்லாமே நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச டேட்டா. 1 லட்சம் மாணவர்களுக்கு மேல 500க்கு மேல அப்படிங்கிறது ஆல் இண்டியா லெவல்ல மிகப்பெரிய ஸ்கோர். 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் 650க்கு மேல எடுத்திருக்காங்க ஆல் இண்டியா லெவல்ல அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஸ்கோர். ஸோ ஆல் இண்டியா லெவல்ல அதிகமா மார்க் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த வருஷம் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கான மார்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல எய்ம்ஸுக்கான மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜிப்மர், இவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங். அப்ப ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கணும்னாலும் சரி, எய்ம்ஸ்ல சீட் எடுக்கணும்னாலும் சரி, ஜிப்மர்ல சீட் எடுக்கணும்னாலும் சரி, உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பா 650க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த வருஷம் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 650க்கு மேல இந்த வருஷம் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால 650 அப்படிங்கிறது மினிமம். 650க்கு மேல இருந்தாதான் இந்த வருஷம் நீங்க ஆல் இண்டியா கோட்டாவிலையோ எய்ம்ஸ்லயோ ஜிப்மர்லயோ சீட் எடுக்க முடியும். இது ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 550க்கு மேல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, 600க்கு மேல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் 700க்கு மேல எடுத்திருக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 650க்கு மேல எடுத்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 550க்கு மேல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல் கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் டீடைல் கிடைக்காது. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கட் ஆஃப்ங்கிறது எக்ஸாக்ட் கட் ஆஃபா இருக்கும். இந்த ப்ரெடிக்ஷன்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவரால் ஆல் இண்டியா லெவல்ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு இந்த வருஷம் தமிழ்நாட்டுல எவ்வளவு மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். 2023ல ஓபன் கேட்டகரியில 602க்கு சீட்டு கிடைச்சது. இந்த வருஷம் 5ல இருந்து 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 607ல இருந்து 612 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுலயும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட எக்ஸாக்ட் கட் ஆஃபை கணிக்க முடியும். பிசி கேட்டகரிக்கு 2023ல 556க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 560ல இருந்து 566க்குள்ள கட் ஆஃப் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2024ல. பிசி முஸ்லிம்க்கு 541க்கு முடிஞ்சிருக்கு 2024ல. இந்த வருஷம் 546ல இருந்து 551க்குள்ள முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2023ல 530க்கு முடிஞ்சிருக்கு. 2024ல 535ல இருந்து 540க்குள்ள முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 448 2023ல முடிஞ்சிருக்கு. 2024ல 453ல இருந்து 458 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 382க்கு 2023ல முடிஞ்சிருக்கு. 2024ல 387ல இருந்து 400 வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 355க்கு 2023ல முடிஞ்சிருக்கு. 2024ல 370ல இருந்து 380 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் தான் அது சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் அதிகமாகுமா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. கவுன்சிலிங் கான்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியும். தமிழ்நாட்டுல 2024ல சீட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கட் ஆஃப் இப்ப நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2023 கட் ஆஃபோட ஒரு 3 மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2024ல. எப்ப அப்படின்னா 2024ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல நமக்கு கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ், எத்தனை காலேஜஸ் தொடங்க போறாங்க, ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளவு சீட் அலாட் பண்ண போறாங்க, எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்து நமக்கு 2024ஓட கட் ஆஃப்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம 2024ல ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் சீட் எடுக்க போறாங்க, எய்ம்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்க போறாங்க, ஜிப்மர் காலேஜ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்க போறாங்க, இது எல்லாமே நமக்கு கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு கட் ஆஃப் தீர்மானிக்கப்படும். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த மார்க்குள்ள இருந்துச்சுன்னா 2024 சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து வேரியேஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு எக்ஸாக்ட் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோல உங்களுக்கு 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எக்ஸாக்டா சொல்றேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் 2024ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.